பாடி போடல மாமா உடல் உறுப்புகள் மறுபடி இறங்கிடுச்சா மாமா இந்த பிரபஞ்சம் கொஞ்சம் கூட அறிவிப்பதே கிடையாது. இங்க வச்சு பாடி சொன்ன இங்க வச்சு பாடி உருவத்தை படிச்சுக்கிட்டே வந்தா. ஆமா கொஞ்சம் மீந்தத வாரி அப்பிட்டா பழகுங்க. ஒரு குயில் ஆட வேண்டும் என்றா மயில் கூவ வேண்டுமா? நானும் போட்ட பேண்டு போட்டேன். அப்படிங்களா? நீங்க அங்க பாருங்களா? ஆமா கொட்டுற மழையில என்ன விட்டுட்டு ராஜா என்ன உமா மாதிரி இருக்கா? பெரியவங்களே இசையா எடுக்க பாட வேண்டும். ஐயோ அவுத்து போட்டு நான் என்ன பண்ணணும்? வயசான 2 பேரும் நீ ஏறி பார்க்க போயா பார்த்து செய்வாங்க. இந்த பையன் அடியே பையன் என்ன பண்ண அடி அத்தம்மா ஒன்னு நினைச்சு ஆடுகிறாரு. பச்சை செவடியா ஒழுப்பா அடி கண்கள்
தலைக்கானே வச்சிருக்கலாம் மவுத்தே பெட்ல மேற்படுத்தி கிடக்கலாம் தொண்டி ஏமா பேசுறீங்க என்ன பண்றது ஓ நல்லா இருக்கிறாங்க ஒரு போல வீட்டில் இருந்தாண்டா ஆமா என்ன பண்றது உனக்கு எதாவது எங்க வைக்கணுமோ அதான் அங்க வைக்கணும் ஆமா தம்பி நீ மாத்தி வச்சிருக்கிற ஆமா 500 ரூபாய் போட்டு செருப்பு எடுக்கிறோம் ஆமா அது எங்க விடுறோம் 5 ரூபாய் போட்டு குங்குமம் வாங்குறோம் அது எங்க வைக்கிறோம் சாமி ரூம்ல வைக்கிறோம் அது மாதிரி செருப்பு கூட அட்டதுக்கு போடுக்கு அது கூட இல்லடா நீ நேத்துக்கு 500 ரூபாய் செருப்பு வாங்குற எங்க சரவண பேருக்கு நாங்க எங்க ஒரு செருப்பு தீர்க்கோம் அப்படி இருந்தாலும் வரியம்மா வர வேண்டிய வணக்கம் தனகழகு வணங்குவதோ சபையோர் கழகு அந்த புள்ள கல்யாணம் பண்ணிக்கிறியா வயசுக்கே வரல அம்மா ஆனா சமாளம் வந்ததுல ஒரு நாள் தான் செருப்பு புது செருப்பு போடுவான் ஒரு நாளைக்கு இன்னைக்கு பாரு இப்ப முன்னாடி வந்து தலை இது என்னது சல்லி பருப்பு ஆட்டு போனார்ல அந்த ஆள் செருப்பு காலையில கார்ல இருந்தது இந்த செருப்பு எடுத்து பையில வச்சுன்னு இது புது செருப்பு 6 செருப்பு போடுவான் ஒரு நாளைக்கு விதவிதமா போடுவான் செருப்பு அம்மா சொல்ற மாதிரி சொல்லு பொறம்போக்கு பொட்ட பையா நான் தான் போட்டேன் நீங்களும் என்ன பேசுறவன் என்னடியா ஆம்பளை கை நீட்டி அடிக்கிறேன் இட்லி குண்டா மஞ்சி இட்லி குண்டா இங்க இருக்கு எக்கா அந்த விளக்கு மாத்தி அந்த முகத்தை எடுத்துருவா சாணி வரி போட்டு போகுது வேணா மருமகளே ஏழுவா ஒரு நோடி எழுவாது அந்த மேல பூஜை மமையும் மரவாதி மன்னராக உலகத்துல பிறந்து விட்டா 2 நாயகராஜ தெய்வத்துடைய நம்பிக்கை வேண்டுமா வேண்டும் அப்படி தெய்வ சிந்தனை இல்லை என்றா அழுது மானிடரா பிரத்தல் அருது குடிசோடு பேரு நிற்கு பிரத்தல் அதை விட பொண்ணை பார்த்து கண்ணு வச்சு போயிட்டா அதனால வேண்டி நான் சபை பெண்ணுக்கு வந்தேன் ஆமா அம்மா யாரு இக்குலத்தை சேர்ந்தவங்க எங்க இருந்து வராங்க ஏதாவது விளக்கம் தெரியுமா அம்மா நீ யாரு
என்ன ஊரு உன் பேர் என்ன இந்த ஊர்ல எத்தனை பேர் வச்சிருக்கேன் ரோட்ல எத்தனை பேர் வச்சிருக்கேன் ஆனாப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல எத்தனை பேர் வச்சிருக்கேன் நடுவு முடியாது லைசன்ஸ் இருக்கா லைசன்ஸ் இல்ல வண்டியா புக்கு இருக்கா புக்கு இல்லாத வண்டியா இப்ப நான் எங்கிருந்து வரேன் எதுக்கு வந்திருக்கேன் தென்ன மேரு கடக்குறான் பாரு வையே அப்படியே குடி சொல்றான் ஆய் ஆய் ஏய் ஏய் ஓ போன் பண்ணி போஸ் போற தானவேல ஆமா அப்படியே போய் போறான் கொஞ்சம் சரி உர ஏய் ஓ அப்படி இருந்தாலும் ஆமா அங்க தேசத்தை அழுமுடியா ஆளுமடியானா அங்க நாடு இருக்கே அங்க தேசம் ஓ அங்க தேசம் இல்லடா அங்க தேசம் ஆமா கண்ணாபிஷேகரா அப்படியே அங்க தேசத்தை அரசாட்சி செய்ய முடியாதே செய்யும்படியான கர்ணாபிஷேகர் இருக்காங்களே இருக்காங்களே அவங்களுடைய மனைவி இருக்கிறாங்களே மனைவி இருக்காங்களா ஏமா 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 கண்ணாபிஷேகர் முன்னாடி நீங்க கால்ல வலி மகராஜி பொண்டாட்டி தொட்டு போய் கொடுக்குற தண்ணி சாப்பிடு ஹாய் சாப்பிடுமா கால அமுக்கி விட பையா கையை கால அமுக்கி விடாடா நான் நினைச்சது செய்யறேன் அங்க உட்காருமா நான் உட்கார்ல நீ எங்க எங்க தோற சொல்லு சொன்னாடா வராத சொல்லு கருணாபிஷேகர் இருக்காரு அவரோட என்ன அவங்களுடைய மனைவி இருக்காங்களே பொன்னூர் நாயகம் ஆமா பொன்னூர் நாயகத்துக்கு வலது கை என்ன பண்ண போற என்ன பண்ண போற அதுதான் நீ வாங்க கூடாது நான் வாங்குறேன் சொல்லுவான் யாரே அப்படி வலது கைது சொன்னனே உனக்கு என்ன புரிஞ்சுது நம்மளுக்கு புரியவில்லை தாய் வீட்டு சீதமா விளங்க முடியாது சொத்து சொகம் கிடையாது பட்டு பட்டார கிடையாது என்ன புடிச்சு பொன்னூறு நாயத்துக்கு தாய் வீட்டு சீதனா வலது கையிலாடு ஆமா ஆமா அப்படியே அண்ணவருக்கு பொன்னூறு நாயத்துக்கு கையால் விட முடியாத வேலையை அதை நொடி செய்து முடிக்க முடியாத சுந்தரம் தாதி 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 சுந்தரம் தாதி நான் வர ஒரு மகராஜ் போனேன்னு அப்படி தாதி நான் ஒரு வேலி சொல்லு சொல்லு அப்படியே சுந்தரம் தாதி என்று அறிந்தாயே தவிர நீங்க எதுக்குடா கூத்து வச்சாங்க கூத்து வைக்காம போன சரி வாட்டேரா எதுக்கு வச்சாங்க கூத்து யார் கூத்து வச்சானா ஐயா இருந்துட்டாரு அதெல்லாம் வண்டி வச்சு திருப்பி நிற்பாங்க நீ பேர் என்ன இருக்கு பேர் படி படி தெரியல படி ஜெயபாலன் ஐயா ஒரு அடி வணங்கிட்டு அணுகிட்டு கட்டட மனை வரைக்கல எப்படி ஐயா
ஆர்வ தந்தையா விளங்கும்படியான ஜெயபாலப்பா ஆமா கெண்டை வயிறே வருது. ஜெயபாலப்பா ஆ. நான்காம்பதி சேர வேண்டும் அப்படி என்று ஆஹா ஜெயா லதா லதாவா ஜெயாவா என்னமோ ஏதோ சொல்லு. அவங்க மனைவியா இருக்க முடியாது லதா ஆஹா அம்மா அவர்கள் கொடுத்து கொண்டாடப்பட்ட ரூபாய் 100 லட்சமா பாவித்து அம்மா அவர்களுக்கும் அவங்க குடும்பத்துல ஒரு குழந்தையா இருந்து நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் குபேர சம்பத்தும் மாட மாளிகை கூட கோபுர மார்கண்டி ஆட்சி பெற வேண்டும் என்று மனதார பிரார்த்திக் கொள்கிறேன். சாமிக்கு சபைக்கும் மற்றுமில்லை யாவற்றுடைய பெருகளுக்கும் நாடக ஆசாரா விளங்கும்படியான ஏஎம் ஆறுமுகம் ஐயாவுடைய பாதங்களுக்கும் உங்களுக்கும் சிறியவன் திருக்க வந்துடும். அப்படி இருந்தாலும் ராணிமாவை பார்க்கணும் ஒட்டட்டுமா சென்று ராணி இருந்தா ராணிய பார்க்கணும். இப்ப யாரு கூட்டு இருந்த மகாராஜா கூட்டிருக்காரு. மகாராஜா பார்த்து விட்டு அப்புறம் செல்லணும். ஒட்டட்டுமா சென்று உள்ள இருக்கார பாரு போ அரண்மனை உள்ள காதுல ஊந்து வர சொல்றா போட காது கட்ட என்னங்க காது என்னடா கால ஊந்துச்சமா என்ன ஊத்துச்சா கால நீ வந்தது உழுந்து விட்டுதான். நான் வந்ததுமே ஊத்துதா நீ வந்த உடனே ஊந்து போச்சு. பட்டா அட ராஜா ராஜாடே அவங்க பாத வந்தாரு அட ராஜா ராஜாடே பாத வந்தாரு தங்கள் வாயத்திலே சுந்தரதாதி அநேக வணக்கம் தாதிய வாடி சுந்தரா தாதிய வாடி 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 என் வாழ்த்தவர் எப்படினார் 16 செல்வமும் வெற்றி பெறுவார் வாழ்க. அது மட்டும் கிடையாது இல்லாத சுந்தரதாதி அனைவரும் வர வேண்டும் என்று இந்த தடிப்பையை விட்டு அழைத்துக்கிற என்ன காரணம்? சங்கீத சரஸ்ய சாட்சி கரைச்சு குடிச்சு சங்கீத சரஸ்ய சாட்சி தாதியே இங்கு வாராய் பக்கமாய் பாடி சென்று பொன்னுருகே இந்த அரசனும் அழைத்தார் என்று இங்குள்ள சபையின் முன்பே ஏகி அழுத்துவார். அண்ணா எப்படி சங்கீத சரசிய சாட்சி தாதியே இங்கு வாராய் பொங்கமாய் மாடி சென்று என் தேவி பொன்னுருவி தேவியாலை நான் அமரவாகிய குருச்சேத்திரம் செல்கிறேன். எதிராளியுடன் மல்யுத்தத்திற்கு செல்கிறேன். வெற்றியோ தோல்வியோ ஒரு பங்கு கிடையாது அல்லவா அல்லவா அதனால் உங்கள் கணவர் அழைத்தார் என்று நீ அழைத்து வா சென்று வாருமம். ஆகட்டும் அண்ணா தேவையா ஒட்டட்டுமா சென்று அரண்மனை இல்ல ராடியம்மா பொன்னூர் நாயகர் தான் சுந்தரந்தாதி அழைச்சிட முடியும். பொன்னூர் தபாராடி வருவதற்கான